இன்றைய நாளின் இரண்டாவது போட்டி யுனைடெட் கிரிக்கெட் கிளப் திருப்போரூர், ரெட் ஸ்டீல் கிரிக்கெட் கிளப் படூர் விளையாடின. அதில் ரெட் ஸ்டீல் கிரிக்கெட் கிளப் டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ யுனைடெட் கிரிக்கெட் கிளப் 24 ஸ்கோர் அடிச்சு 25 டார்கெட்டாக கொடுத்திருந்தாங்க. ஸோ வெற்றி பெற்ற ரெட் ஸ்டீல் கிரிக்கெட் கிளப்புக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிகவும் சிறப்பாக விளையாடி பந்து வீசி 2 விக்கெட்டுகளை வீழ்த்திய தீனா மேன் ஆஃப் த மேட்ச் சிறப்பான பங்களிப்பு அளித்திருக்கின்றார். நம்மளுடைய சியர் குயின்ஸ் அதற்கான மேன் ஆஃப் த மேட்சை அவார்டை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். லக்கி டே கேப்டன் வாங்க. கேப்டன் என்னங்க டவுட்டா இருக்குதா? அவருக்கே டவுட். சேர் கேர்ள்ஸ் பார்த்து யார் கேப்டன் அவரே மறந்துடுறாரு நினைக்கிறேன். என்ன பிரதர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி சிரிக்கிறாங்க? வாங்க கேப்டன், எஸ்கேப் ஆகாதீங்க. பிரதர் நீங்களும் பக்கத்தில் நில்லுங்க. சேர் கேர்ள்ஸ் நிற்கிற வரைக்கும் 2 பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் நகரில், அவங்க போனதும் இந்த பக்கம் ஒருத்தர் போறீங்க, இந்த பக்கம் ஒருத்தர் போறீங்க. ரெட் ஸ்டீல் கிரிக்கெட் கிளப், இதை எப்படி இந்த பேர் வச்சிங்க? அது எங்களோட ஸ்டெம்பர் பால்லேருந்து அந்த டீம் தான் வச்சு நாங்கள் ஆடிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்லேருந்து. அது அப்போதுலேருந்தே அதனால தான் இந்த டீம் வச்சு ஆடிட்டு இருக்கோம். சொல்லுங்க. படூரில் மொத்தம் எத்தனை டீம் கலந்துருக்காங்கன்னு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? தகவல் கிடைச்சிருக்கா? மொத்தம் ஒரு 5 டீம் இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தம் படூரில் வந்து கலந்துருக்காங்க. படூரில் விளையாட்டு மைதானங்கள் ஏதாச்சும் இருக்கா? இந்த மாதிரி ஸ்டம்பர் பால்லாம் விளையாடுற மாதிரி மைதானங்கள் இருக்கா? எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் அப்பார்ட்மெண்ட் ஆகிடுறாங்க. எதுவுமே ஒரு கிரவுண்டு கூட இல்லை. எல்லா மேட்சும் நாங்கள் வெளியே தான் போய் விளையாடிட்டு இருக்கோம். ஆனால் நாடு முன்னேறி வளர்ச்சி அடைஞ்சுன்னு இருக்குது, சந்தோஷப்படுங்க. ஸோ அப்படி இருந்தோம் உங்களுக்கு கிரவுண்ட் இல்லை, எதுவுமே இல்லாத பட்சத்தில் இவ்வளோ திறமையாக ஒரு டீமை வச்சு 2வது ரவுண்டு விளையாட போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டம்பர் பாலை பற்றி சொல்லலைன்னா, இந்த டோர்னமெண்ட்டை பற்றி சொல்லலைன்னா ஏதாவது ஒரு வார்த்தை, ஏன்னா நீங்கள் தான் ஸ்டம்பர் பாலை ஸ்டார்டிங்லேருந்து விளையாடுறேன்னு சொல்கிறீங்க. அது தப்பு. நாங்கள் ஸ்டம்பர் பாலே விளையாட மாட்டோம். நாங்கள் கிரிக்கெட் பால் மட்டும் தான் விளையாடுவோம். நாங்கள் இது எப்பயுமே இவங்க நடத்துறதுனால வந்து எப்பயுமே கலந்து கொண்டிருக்கோம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. அடுத்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறுகின்றோம். பேசுறீங்களா? வாங்க. உங்க படூரை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்ல நினைச்சீங்கன்னா இந்த கிரிக்கெட் மூலமா என்ன சொல்ல போறீங்க? யாரும் மது அருந்தாதீங்க, சிகரெட் பிடிக்காதீங்க, அப்புறம் ஜாயிண்ட் எதுவுமே அடிக்காம நல்லா விளையாடுங்க. விளையாடி உடற்பயிற்சி கூடத்துக்கு போங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. ஜெய். நிச்சயமா கரெக்டா சொன்னாரு. இளைஞர்கள் நல்வழி செல்ல வேண்டும். மது பழக்கம், புகைப்பழக்கம் இவற்றெல்லாம் தவிர்க்க வேண்டும். மொபைலில் எப்பவுமே இருக்காதீங்க, வெளியே வாங்க, உங்களுடைய உடல்நிலைக்கு ஆரோக்கியத்துக்கு கவனம் செலுத்துங்க சொல்றாரு. நிச்சயமா வாழ்த்துக்கள். மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி ஒரு நல்ல ஒரு தகவலை உங்க படூரை சேர்ந்த சமுதாயத்துக்கு கொடுத்துருக்கின்றீங்க. மக்களே பார்த்துக்குங்க. இவரு அங்க தெருவில் வீதியில் ஏதாவது இந்த பழக்கத்தில் பார்த்தாருன்னா பிடிச்சிட்டு வந்துருங்க. விமல் 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 படூரை சேர்ந்த மக்களே, விமல் இவரு இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் எங்காலும் ஈடுபட்டார்னா போட்டோ எடுத்து கொண்டுட்டு வாங்க, இங்க லைவ் டிவியில் போட்டுடலாம். தேங்க்யூ விமல். தீனா 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 ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. வானா அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுல்ல, நல்ல மனசு உனக்கு. தேங்க்யூ. எஸ், தீனா சொன்ன மாதிரி இந்த கிரிக்கெட் போட்டியே வந்து நிச்சயமாக இந்த டோர்னமெண்ட் நடத்துறது திரு ஜே சுந்தர் அவர்கள். இளைஞர்கள் மத்தியில் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பத்தையும் சரி, ஒரு சமுதாயத்தில் ஒரு வளர்ச்சி, நம்ம சார்ந்த சமுதாயம் வளர்ச்சி பாதையில் செல்லணும்னா
குறிப்பிடும்படியாக அவருடைய குடும்பம் வளர்ச்சி பாதை செல்லனா இளைஞர் நல்ல வழியில் செல்ல வேண்டும். அதை தான் இந்த தீனா அவர்கள் சொல்லியிருந்தார். மது பழக்கம், புகைப்பழக்கம் தயவு செய்து தவிர்த்திடுங்க. எத்தனையோ டிவி முன்னாடியே போடுவாங்க, அந்த டைரக்டர் பேசுவார், நடிகர் பேசுவார், அந்த வார்த்தைகள் குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும். எனவே யாரும் மது அருந்த இந்த மாதிரி வசனங்கள்லாம் நிறைய நம்ம தமிழ்நாடு அரசு எல்லா வாசகத்திலையும் பயன்படுத்தி வருகின்றது. எனவே இளைஞர்களே தயவு செய்து ஏதாவது ஒரு உடற்பயிற்சியில் போய் சேர்ந்துங்க, இல்லை காலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்யுங்க, ஆரோக்கியத்தை முன்னெடுத்து செல்லுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. மொத்தத்தில் மகிழ்ச்சியாக இருங்க. ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைக்க வேண்டிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே உழைப்போடு சேர்ந்து மகிழ்ச்சியும் உங்களை சுற்றி உருவாக்கி கொள்ளுங்கள் என்று இந்த டோர்னமெண்ட் மூலிமா நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். ஓகே, ஸோ முதல் பந்து. ஸோ இந்த மேட்ச் மூன்றாவது மேட்ச் ஆஃப் த டே. எஸ்கேகே ஃப்ரெண்ட்ஸ் ஜூனியர் ஃபர்ஸ்ட் டீம் சூளேரி காட்டுக்குப்பம் டாஸை வின் பண்ணியிருக்காங்க. டாஸை வின் பண்ணிட்டு ஓகே நாங்களும் ஃபீல்டிங்கே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது முறை இன்னைக்கு டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் பண்ணுறாங்க ஒரு டீம். ஸோ இவங்களோட ஆப்பனண்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஸ்குவாட் மாமல்லபுரம்ல இருந்து போலரு ரொம்ப நல்லா போடுறாருப்பா. சின்ன தம்பி தான், ஆனா எவ்வளவு கான்பிடென்ட்டா ஆடுறானுங்க பாருங்க. வெரி குட் தம்பி, கீப் இட் அப். போலிங் தம்பி, போலிங் தம்பி. ஒரு ரிவர்ஸ் சீட்ல பெரிய தூக்கி அடிச்சாருங்க ரிவர்ஸ் சீட்ல. சூப்பரா ஸ்லோவர் ஒன் போட்டாப்ல. வெரி குட் bowling. ஒரு ஸ்லோவர் யாக்கர் பார்த்தோம். விக்ரம் அண்ட் துரை ராஜ் ஓபனர்ஸ் ஆஃப் த ஸ்குவாட் மாமல்லபுரம். நல்லா இருக்க டீம் பேர் த ஸ்குவாட். தம்பி வைடா போட்டாப்ல இந்த முறை. ஓகே, ஒயிட் பால். ஸோ இந்த மேட்சோட முதல் உதிரி இந்த முறை ரவுண்ட் த விக்கெட் போடுறான். எஸ், ரவுண்ட் த விக்கெட்டோட ஓவர் முடியுது. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் எவ்வளோன்னு பார்ப்போம். ஒரு ஓவர் முடிவில் த ஸ்குவாட் மாமல்லபுரம் 10 ஓட்டங்கள் எடுத்து விக்கெட் இழப்பின்றி
பேட்ல பட்டிருக்கு. நோ பால். ஸ்ட்ரைட் அம்பையர் ஒரு நோ பால் கொடுத்திருக்காரு. எதுக்கு அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா ஹைட் நோ, இடுப்புக்கு மேல ஃபுல் டாஸ் பால் வந்தது அப்படின்னா இட்ஸ் a நோ பால். எஸ், ஃப்ரீ ஹிட் தான். போடுங்க சைரனை. ஃப்ரீ ஹிட் பால். ஃப்ரீ ஹிட் யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்களா? லெக் சைடுல போயிருக்கு. ஃபீல்ட் இன்னொரு நோ பாலா? அம்பையர் மறுபடியும் எதுக்கு நோ பால்? இன்னொரு நோ பால் கொடுத்திருக்காரு. இதுவும் ஹைட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ், பேக் டு பேக் நோ பால்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன ப்ரெஷராக தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்கள் ஊர் மாதிரி நம்பி போட்டு தம்பி. அவ்வளோதான், நல்லா போட்டிருக்க பாரு. கேட்ச் யாரா பிடிங்கப்பா. ஃப்ரீ ஹிட் தான், பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. ஃப்ரீ ஹிட் தான், ஒரு ரன். அவ்வளோதான், உங்கள் ஊரில் ஆடுற மாதிரி நினச்சிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக போடு. ஸ்கோர் கார்டு அப்டேட் ஆகல, கொஞ்சம் செக் பண்ணுங்க ஸ்கோரர். Again, so batsman double shot, so the dot ball. ஸ்கோர் கார்டு கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க ஸ்கோரர். சூப்பர், நல்லா போட்டிருக்காப்ல. ஒரு ஷார்ட்டர் பால், ஒரு கட்டர் மாதிரியான ஒரு ஷார்ட்டர் பால். ஸோ பேட்ஸ்மேனுக்கு ஏர்லியா ஷாட் ஆடிட்டாரு. இன்னொரு ஃபுல் டாஸ்ங்க. லெக் அம்பையர் நோ பால் கொடுத்திருக்காரு இந்த முறை. ஸோ அதுவும் ஒரு ஹைட் நோ. கரெக்டா அம்பையர்? ஹைட் நோ தானே? விமல். So again leg side, இன்னொரு நோ பால். விமல் சர்மா 45. எதுக்கு நோ பால் சொல்லுங்க? ஹைட் நோ, மறுபடியும் ஹைட் நோவா? என்னங்க நீங்க? ஸ்கோர் கார்டு அப்டேட் ஆகல, ஸ்கோரர் கொஞ்சம் பாருங்க என்னன்னு. இன்னொரு ஒரு ஃப்ரீ ஹிட். யப்பாடி அப்பா, பெரிய 6. ஓகே, இன்னொரு ஃபுல் டாஸ் அண்ட் இன்னொரு நோ பால். நோ பால் தான் அது, கேட்ச் பிடிச்சாலும் நோ பால். அண்ட் இன்னொரு ஃப்ரீ ஹிட்டுங்க. குட்டி பையா கரெக்டா போடு, ப்ரெஷர் ஆகாத, ஜாலியா போடு. ஸோ இரண்டாவது ஓவர் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மேட்ச் எஸ்கேகே ஃப்ரெண்ட்ஸ் ஜூனியர் ஃபர்ஸ்ட் டீம் தான் ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, டாஸ் வின் பண்ணி. நல்ல ஷாட்டுங்க, சூப்பரா பிக் பண்ணிருக்காரு. 6 ரன்ஸ். another full toss. இது நோ பால் கிடையாது, உன்னோட கேட்ச் தான். எடுத்துருப்பா தம்பி குட்டி பையா, வெரி குட் கேட்ச், அவுட்.
2 ஓவர் முடிவில் தி ஸ்குவாட் 34க்கு 1. ஆஃப் சைட்ல தட்டப்பட்ட ஒரு ஓட்டம். போலர் கோகுல் போடுறாரு. ஸோ 12 பால் பந்துல 35 ரன் அடிச்சிருக்காங்க. ஆஃப் சைட்ல ஒரு கட்டுக்கான முயற்சி. அகலப்பந்து சொல்லியிருக்காரு நம்மளோட ஸ்ட்ரைட் அம்பையர். ஓய் தம்பி, ஃபுல் டாஸ். கீப்பர் பார்த்து, தலை பார்த்து. முடியல பட்டு போச்சு கீப்பருக்கு. தலையில கை வச்சிட்டு இருக்காரு. நோ பால். இதுவும் ஹைட்டுக்கான ஒரு நோ பால் தான். இடுப்புக்கு மேல ஃபுல் டாஸ். இன்ஃபேக்ட் கீப்பரோட தலைக்கு மேலேயே ஃபுல் டாஸ். கண்டிப்பா நோ பால் தான். இப்போ ஒரு ஃப்ரீ ஹிட் இந்த ஓவரிலும். ஸ்லோவா போட்டிருக்காருப்பா. ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டரா மாறி இருக்காரு. அதனால ரெண்டு சைடுமே கரெக்டான பந்தா தான் இருக்கும். எஸ், கரெக்டான டெலிவரி, ஃப்ரீ ஹிட் டெலிவரி, ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. அடுத்த பந்து ரிவ்யூ கேட்டிருக்காங்க. டைம் முடிஞ்சிருச்சுன்னு லெக்கம் பேர் சொல்றாரு. பட் அவங்க செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க. எஸ், டைம் முடிஞ்சிருக்கு, கரெக்ட். ஏன்னா நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அடடடா, சூப்பரா போட்டான்பா கோகுல். அருமையா போட்டுட்டு இருக்க கோகுல். உள்ள ஃபீல்டர்ஸ் நீங்க தான் உங்க போலரை சேர் பண்ணணும். நல்லா போட்டுட்டு இருந்தப்ப சேர் பண்ணுங்க, அப்பதான் இன்னும் நல்லா போடுவாங்க. அகைன் ஸ்லோவர் பால், அடிக்க முடியல. அம்பையர் நீங்க பிடிக்க கூடாது, என்ன கையில எடுத்து வரீங்க. விமல் சர்மா அப்படின்னு கூப்பிட சொல்லியிருக்காரு. பேமெண்ட் அனுப்பி கூப்பிட்டுட்டேன். இன்னொரு ஸ்லோவர் யாக்குறங்க. டே கோகுல், அருமையா போடுறப்பா குட்டி பையா. ஒன் மோர். இன்னும் ஒரு பந்து இருக்கு. எஸ், கடைசி பந்து இந்த ஓவர்ல. நல்ல ஓவர் தான். ஒரு வைடு, ஒரு நோ பால், ஒரு 2 சிங்கிள். ஆடாடா, ஓவர் முடிஞ்சிருக்கு. சூப்பர்டா குட்டி பையா கோகுல். 4 ரன்னுக்கு போட்டிருக்கான். 3 ஓவர் முடிவில் தி ஸ்குவாட் மாமல்லபுரம் 39க்கு 1. மியூசிக். நோ பால் கொடுத்திருக்காரு. எஸ், எதுக்கு நோ பால்? விமல் சர்மா எதுக்கு நோ பால்? ஹைட்டா? லெக் சைடில் 6 பிளேயர்ஸ். ஓகே, லெக் சைடில் 6 பிளேயர்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே, ஒரு ஃப்ரீ ஹிட் பால்.
அட நல்ல ஷாட்டுங்க, சரியா கனெக்ட் ஆகல. நல்லா போட்டுட்டு இருக்காப்ல ரத்தீஷ். ஒரு ஃப்ரீ ஹிட்ட அருமையான பாலா போட்டிருக்காரு. த ஸ்குவாட் மாமல்லபுரம் 42 ஓட்டங்கள், ஒரு விக்கெட் இழப்பிற்கு 4வது ஓவர் போட்டுட்டு இருக்காரு ரத்தீஷ். சரியான டைமிங் இல்ல, உருண்டுட்டு போகுது, பால் போகுமா? இல்ல போகல. 2வது ரன் வராங்க தம்பி த்ரோடி. ஓகே பரவாயில்ல, பால் இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ 2 ஓட்டங்கள். விக்ரம் அண்ட் செந்தில் உள்ள ஆடிக்கிட்டு இருக்காங்க. விக்ரம் 14 பந்துகளில் 21 ஓட்டம், 2 சிக்ஸர்கள். அண்ட் செந்தில் 2 ஓட்டம் 4 பந்துகளில். விக்ரம் ஆன் ஸ்ட்ரைக். ஓகே, ஒரு ஃபீல்டு சேஞ்ச் நடக்குது. டீப் கவர்ஸ் உள்ள வராங்க. இன்சார்ஜ் டிஜே. ஓகே, ஒரு ஃபீல்ட் சேஞ்ச் நடந்திருக்கு. டீப் மிட் விக்கெட், ஷார்ட் மிட் விக்கெட் ரெண்டுமே இருக்கு. ஒரு ஷார்ட் ஃபைன் போட்டிருக்காரு. பால் ஃபுல் டாஸ், கண்டிப்பா அது 6 ரன்ஸ்க்கு அடிச்சிருக்கணும். ஒரு நோ பாலிங்க. விமல் என்னாச்சு இந்த தடவை? 3 2 5 5 1 6 6 பேரா லெக் சைடுல? லெக் சைடுல 6 பேர் மறுபடியும் நிக்க வச்சிருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எஸ்கேகே ஃப்ரெண்ட்ஸ் ஜூனியர் ஃபர்ஸ்ட் டீம் கேப்டன் அண்ட் கீப்பர் அண்ட் bowler 3 பேரும் கொஞ்சம் பாருங்க ஃபீல்ட. 5 பேர் தான் நிக்கணும் bowler-ஓட சேர்த்து. செமையா போட்டப்பா தம்பி. யாக்கரு கேட்சா. அடடடடடட சூப்பர் ஃபீல்டிங் பா. ஸோ அது ஒரு ஃப்ரீ ஹிட், அதனால கேட்ச் பிடிச்சாலும் இல்லை. bowlers ரொம்ப அருமையா போட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே. ஃபீல்ட் செட்டப் மட்டும் கொஞ்சம் பார்க்கணும். ஃபீல்டிங்கும் நல்லா இருக்கு. 2 பால் இருக்கு இன்னும். ஷார்ட் பால் பாட்டம் ஆஃப் த பேட்ல ஒரு 6. கேட்ச் இல்ல, 1 பவுன்ஸ். குட் ஃபீல்டிங். என்னப்பா எல்லாருமே நல்ல ஃபீல்டர்ஸ் இருந்தா எப்படி பாருங்க? எல்லாருமே நல்லா ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 4வது ஓவர், கடைசி பந்தா? எஸ், கடைசி பந்து 4வது ஓவரில். த ஸ்குவாட் மாமல்லபுரம் 54 ஓட்டங்கள் எடுத்திருக்காங்க. ஸோ ரவுண்ட் த விக்கெட் தான் வராரு. அகைன் ஒரு யாக்கருக்கான முயற்சி கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு, பரவாயில்ல. அகல பந்து. ஸோ இது வரைக்கும் 3 வைடு 8 நோ பால் போட்டிருக்காங்க. நிறைய எக்ஸ்ட்ராஸ். நடந்து வந்திருக்காரு, நடந்து வந்து வெளியே போட்டு கெடாசி இருக்காருங்க.
அம்பையர் கீப்பர் பக்கத்தில் 3 பேர் ஃபீல்டர்ஸா 3 பேருமே? ஓ இல்லையா? ஓகே, ஒரு ஸ்லிப்பு, ஒரு ஷார்ட் தேர்டு. ஓகே டன். கடைசி ஓவர், 5வது ஓவர். 61 ரன் எடுத்து 1 விக்கெட் எடுப்பிருக்கு. 4 ஓவர் முடிவில் 6 பந்து இருக்கு. த ஸ்குவாட் மாமல்லபுரம் ஆடிட்டு இருக்காங்க. அவுட் சைடு ஆஃப் போடப்பட்ட பந்து. இன்னொரு எக்ஸ்ட்ரா. விக்ரம் நல்லா ஆடிட்டு இருக்காரு. 17 பந்துல 29 ஓட்டங்கள் எடுத்திருக்காரு. 3 இமாலயா 6 பார்த்தோம் அவர்கிட்ட இருந்து. ரிவர்ஸ்க்கான முயற்சி. கீப்பர் விட்டாரு, ஃபர்ஸ்ட் ஸ்லிப் விட்டாரு, டைரக்ட் ஹிட் அடிடா, அடிச்சு அவுட். அம்பையர் என்ன சொல்றீங்க? இல்லையா? ஓகே, இல்ல கொடுத்திருக்காரு. பட் ஒரு வைடு கொடுத்திருக்காரு இந்த முறை. ஒரு ஸ்விட்ச் ஹிட்டுக்கான முயற்சி, வைடு. இன்னொரு ஷார்ட் பால். ஸ்லிப் ஃபீல்டர் தான் கீப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ரொம்ப வைடா போட்டிருக்காப்ல. நவீன் போடுறாரு. கடைசி ஓவர். எஸ்கேகே ஃப்ரெண்ட்ஸ் ஜூனியர் ஃபர்ஸ்ட் டீம் ஆடுறாங்க. ஒரு ஃபிளிக் காலுக்கு வந்திருக்கு. ஒரு ஃபிளிக் ஆடி இருக்காரு செந்தில். ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணி செட்டில் பேட்ஸ்மேன் விக்ரம்க்கு கொடுத்திருக்காரு. இன்னும் 5 பந்து இருக்கு விக்ரம்க்கு. நம்ம ஸ்டெம்ப் பக்கத்தில் நின்று ஆடுறாரு. அகெயின் லெக் சைடில் ஒரு ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்ட் ஹிட் இல்ல. எஸ், டைரக்ட் ஹிட் ஆயிருக்கு. ஆனா பேட்ஸ்மேன் உள்ளதான் இருக்காருன்னு சொல்லியிருக்காரு அம்பையர். விமல் சர்மா 45. கரெக்டா சொல்லியிருக்கேன் இந்த தடவை அவர் பேரை. இப்ப செந்தில் பேக் டு ஸ்ட்ரைக். ஷார்ட் பால் போட்டிருக்காரு. தூக்கி வெளியே அடிச்சிருக்காருங்க. போயிடுச்சு. 6. ஓகே, நடந்து வந்திருக்காரு. நல்ல ட்ரை பை தி கீப்பர் தான் சொல்லணும். அடிக்க கூடாது. அடிச்சிட்டாருங்க. டைரக்ட் ஹிட், அவுட். சூப்பர் ஃபீல்டிங் நவீன. சூப்பர் பா தம்பி. ஓகே, மேட்சை கவனிப்போம். ஃபுல் டாஸ் போட்டிருக்காப்ல. கரெக்ட் பால் தான். ஓகே, கடைசி பந்து இந்த இன்னிங்ஸ்ல த ஸ்குவாட் மாமல்லபுரம் ஆடிட்டு இருக்காங்க. 5வது ஓவருடைய கடைசி பந்து. இப்ப வரைக்கும் 74 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு 6 கிடைச்சா 80 வரும் ரவுண்டா. வைடுல 4 போதுங்க. போது 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 கிட்ட போய் நின்றுச்சு. 2வது ரன் ஓடுங்க. சூப்பர். 2வது ரன் ஓடி இருக்காங்க. அந்த வைட்ல பவுண்டரிக்கு போகல. இருந்தாலும் 3 ரன் பேட்ல படாம 3 ரன் எடுத்திருக்காங்க. ஷார்ட் பால் தூக்கி அடிச்சிருக்காரு. 6 6 6 6 6 எஸ் 6. டிஜே. So the squad மாமல்லபுரம் 83 ஓட்டங்கள் 2 விக்கெட் இழப்பிற்கு 5 ஓவர்ல. இப்போ எஸ்கேகே ஃப்ரெண்ட்ஸ் ஜூனியர் ஃபர்ஸ்ட் டீம் அப்படியே பேட்டிங் உள்ள போயிடலாம். மியூசிக்.
ஓகே, ஸோ நம்மளோட செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. த ஸ்குவாட் மாமல்லபுரம் வர்சஸ் எஸ்கேகே ஃப்ரெண்ட்ஸ் ஜூனியர் ஃபர்ஸ்ட் டீம். ஸோ 84 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி எஸ்கேகே ஃப்ரெண்ட்ஸ் ஜூனியர் ஃபர்ஸ்ட் டீமுக்கு. ஒரு பெரிய ஸ்விங் ஆஃப் த பேட். நல்லா வேகமா போடுறாருங்க துரை ராஜ். த ஸ்குவாட் மாமல்லபுரம் டீம் ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு பேரு, அதுக்கேற்ற மாதிரியே ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கு. ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருக்காங்க. அகெயின் வேகமா போட்டிருக்காருங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். பேட்ஸ்மேன் பீட்டன் ஃபார் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் அந்த பேஸுக்கு அடாப்ட் ஆகலன்னு நினைக்கிறேன் பேட்ஸ்மேன். எஸ், கவர்ஸ் மேல ஒரு ரன் மட்டுமே. ரெண்டாவது ரிஸ்க் எடுப்பாங்களா? ரெண்டாவது ரிஸ்க் எடுத்திருக்காங்க. ரிஸ்க் போச்சு, விக்கெட், அவுட்டுங்க. ரன் அவுட் ஆயிருக்காங்க. டிஜே பட்டன் வேலை செய்யலையா? ஓகே, வேலை செய்தான், சத்தம் வரல. ஓகே, டன். ஓகே, எஸ், அடுத்த பந்து நேரா போலர் பக்கமே அடிச்சிருக்காரு. இப்பதான் ரன் அவுட், அதனால கண்டிப்பா ஓட மாட்டாங்க. துரைராஜ் நல்லா வேகமா போடுறாருங்க. ஒரு ஷார்ட் ரன் அப் தான். நல்ல பேஸ் ஜெனரேட் பண்றாரு. யப்பா, என்ன வேகம். ஒரு ரன் அகைன். ஸோ முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. எஸ்கேகே ஃப்ரெண்ட்ஸ் ஜூனியர் ஃபர்ஸ்ட் டீம் ஒரு ரன், ஒரு விக்கெட், ஒரு ஓவர்ல. மியூசிக்.
டிஜே இங்க பின்னாடி ஸ்பீக்கர்ல சவுண்டு ஜாஸ்தி வரல, கொஞ்சம் வந்து என்னன்னு பாத்துருங்க. அடுத்து ஆட இருக்கும் அணியினர் YCC திருக்கழுக்குன்றம் வர்சஸ் KKM ஃபியூரியஸ். இரண்டு அணி வீரர்களும் அவர்களுடைய அணியினை பதிவு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். பிளேயர்ஸ் வாங்க. நெக்ஸ்ட் மேட்சோட பிளேயர்ஸ் கொஞ்சம் போயிடுங்க. அண்ட் இப்போ இந்த டோர்னமெண்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னா இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குவிஸ் போட்டி இங்க போயிட்டு இருக்கு. இன்னும் சிறிது நேரத்தில் அந்த கேள்வி உங்களுக்கு காண்பிக்கப்படும் லைவ்ல. ஸோ மேலே போயிருக்க பால் ரெண்டு ஃபீல்டர்ஸ் ஓடுறாங்க. ரெண்டு ஃபீல்டர்ஸாலையும் பிடிக்க முடியாத ஒரு இடத்துல பால் விழுந்திருக்கு. அண்ட் இரண்டாவது ஓவர் பார்த்துட்டு இருக்கீங்க. SKK ஃப்ரெண்ட்ஸ் ஜூனியர் ஃபர்ஸ்ட் டீம் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. எப்பா சரியான ஷாட், பேட்ல பட்ட உடனே தெரியுது அது 6 தான். எஸ், மிகப்பெரிய 6 மாதிரி இருக்கு. அது பார்க்க குட்டியா இருந்தாலும் 6 பெருசா இருந்தது. நல்ல ஷாட்டுங்க. ஸோ அடுத்த பந்து போட்டாரு முத்து செல்வம். சூப்பர் ஷாட், ஃபைன் லெக் ஃபீல்டர் அங்கே தான் வருது. பிடிச்சிட்டாருங்க, அவுட்டு அவுட்டு. ரெண்டாவது விக்கெட் காலி. சியர் கேர்ள்ஸ் அப்படியே தான் நிக்கணும், ஏன்னா டிஜே இங்க இல்ல, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, இரண்டாவது விக்கெட் விழுந்திருக்கு. SKK ஃப்ரெண்ட்ஸ் ஜூனியர் ஃபர்ஸ்ட் டீம் சேஸ் பண்றாங்க. 84 ஓட்டங்கள் எடுக்கணுங்க. கொஞ்சம் பிரஷர்ல தான் பேட்ஸ்மேன் ஆடுறாங்கன்னு சொல்லியே ஆகணும். அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம் உள்ள போயிடுப்பா, ரன்னிங்ல போப்பா அடுத்த பேட்ஸ்மேன். ஓகே, சூப்பர், தேங்க்யூ. அடுத்த பேட்ஸ்மேனோட பேர் நான் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். இப்ப இரண்டாவது ஓவரோட கடைசி பந்து போட போறாங்க. முத்து செல்வம் 5 பந்து போட்டு 9 ஓட்டங்கள், ஒரு விக்கெட் எடுத்து வேற எடுத்திருக்காரு. ஃபைன் லெக்ல ஒரு கேட்ச் பார்த்தோம் இப்பதான். ஒரு வெளியே போட்டாருங்க, யாக்கர் மாதிரி தெரிஞ்சது, வெளியே போட்டிருக்காரு. ஒரு ஒயிட் பால், எக்ஸ்ட்ராஸ் கொஞ்சம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ 3 வைட் ஆயிருக்கு. ரெண்டாவது ஓவர் இன்னும் முடியல, 3 வைடு போட்டிருக்காங்க. ஐயோ பார்த்து, என்ன மேல அடிச்சிட்டீங்க? ஓகே தம்பி, எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டாப்ல. ஓகேவான்னு செக் பண்ணிக்கோங்க அம்பையர்ஸ். ஓகே தானே பேட்ஸ்மேன்? ஓகேவா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே பட்டிருக்கு. தண்ணி வேணா எடுத்துட்டு போங்க, அம்பையர்ஸ் கிட்ட கேட்டுட்டு போங்க. ஓகே பரவாயில்ல, நான் ஜிம்முக்குலாம் போயிட்டு இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த பால் நான் ஆர்டரை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் தீனா. அடிச்சுட்டாரு தீனா. ரன்னா இருக்கா இல்லையாடான்னு தனியா ஓடிட்டு இருக்கீங்களே, என்னங்க ஒரு த்ரோ ஹைட்டா போயிருச்சு, த்ரோ ஃபுல் பவர் கொடுத்துட்டாரு. ஸோ ரெண்டாவது ஓவர் முடிஞ்சிருக்கு. SKK ஃப்ரெண்ட்ஸ் ஜூனியர் டீம் 15 ஓட்டங்கள் எடுத்திருக்காங்க, 2 விக்கெட் இழப்பிற்கு. என்ன பண்ணணும்னா அவங்க 18 பால்ல 69 ரன் அடிக்கணும். 3 ஓவர்ல 69 ரன்ஸ் டு வின். ஸோ இன்றைய நாளுக்கான முதல் DMK கிரிக்கெட் ஃபெஸ்ட் குயிஸ் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் அணி செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள். மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் அணி செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள். ஸோ இதற்கான சரியான பதிலை கீழே தெரிகின்ற வாட்ஸ்அப் எண் 9712334567 97 12 33 45 67 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.
மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள். நல்ல ஷாட்டுங்க, காத்துக்கு பால் போகல, அவுட். இன்னொரு விக்கெட் காலி, மூணாவது விக்கெட்டும் அவுட். அவுட் ஆயிருக்காரு தீனா. பரவாயில்ல, அடுத்த முறை பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ எஸ்கேகே ஃப்ரெண்ட்ஸ் ஜூனியர் டீம் மூணாவது விக்கெட்டை இழக்கிறாங்க. அண்ட் ஓவர் போடுறாரு. முதல் ஓவரில் முதல் பால்லேயே விக்கெட் தான் செந்திலுக்கு. ஸோ புது பேட்ஸ்மேன் உள்ள போகிறாரு. புது பேட்ஸ்மேனோட நேம் இன்னும் சிறிய நேரத்தில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ 69 ரன் அடிக்கணும் 17 பந்துகளில். அதே இடத்துல அதே ஃபீல்டர் கிட்ட அதே மாதிரி கேட்ச் புடிச்சிட்டாரு. விக்கெட், இன்னொரு விக்கெட். டிஜே வந்துட்டாரு, பாட்டு போட போறாரு. போட்டாச்சு. வாங்க வாங்க, எழுந்திருங்க, சீக்கிரம் வாங்க. அவரு டக்குன்னு வந்துட்டாரு. டிஜே ஓகே. ஸோ மூணாவது ஓவர் பார்த்துட்டு இருக்கீங்க. செந்தில் 2 பால் 2 விக்கெட் எடுத்தாரு. ஒரு ஹாட்ரிக்கான முயற்சி பண்ணாரு. பரவாயில்ல, ஒரு டாட் பால் தான், 2 எதுவும் போகல. ஸ்லோவா போட்டிருக்காருங்க. கவர்ஸ்ல யாருமே இல்ல. டைரக்ட் ஹிட் அடிப்பீங்களா? இல்ல. பேட் சேஞ்சு. தம்பி 2 ஓடின மாதிரி இருந்துச்சு. அம்பையர் கிட்ட சொல்லிட்டு வரணும். ஓ, செருப்பு விட்டியா? போட்டுக்கோ போட்டுக்கோ, ரொம்ப சூடா இருக்கு இன்னைக்கு. மிஸ்டர் சங்கு எங்க போனாருன்னு தெரியல. பீச்சில் குளிச்சிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. ரொம்ப நேரமா ஆளை காணோம். ஏய், நல்ல ஷாட்டுப்பா, மேல போயிருக்கா. ஹைட் தான் கிடைச்சிருக்கு, டிஸ்டன்ஸ் இல்ல. ஓகே, ஒரு ரன்னு. ஸோ யாராவது 6-4 அடிச்சா மட்டும்தான் அந்த டார்கெட் கிட்ட போக முடியும். நீங்க ரொம்ப தூரமா இருக்கீங்க. ஸ்டெப் டவுன் பண்ணி ஆடி இருக்கான்ப்பா. பாலு, ஆஹா, இன்னொரு டைரக்ட் ஹிட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே ஃபீல்டருக்கு போன ஓவரில் ஒரு சான்ஸ், இந்த ஓவரில் ஒரு சான்ஸ். பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. 3 ஓவரில் எஸ்கேகே ஃப்ரெண்ட்ஸ் ஜூனியர் டீம் 18 ரன் எடுத்திருக்காங்க. 4 விக்கெட் எடுப்பிருக்கு. இப்போ எவ்வளோ அடிக்கணும்னா 12 பால்ல 66 ரன் அடிக்கணும். டிஜே ஸ்டார்ட். ஆட இருக்கும் அணியினர் YCC திருக்கழுக்குன்றம் வர்சஸ் KKM ஃபியூரியஸ் குக்கிலமேடு. 2 அணி கேப்டன்களும் டாஸ் போட வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வாங்க, டாஸ் போட்டுடலாம். எஸ், அடுத்த மேட்சோட டீம்ஸ் கேப்டன்ஸ் 2 பேரும் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு போயிடுங்க. அந்த கப்லாம் நிறைய வச்சிருப்போம் பாருங்க. வின் பண்ணுற டைமுக்கு தான் அது. அந்த இடத்துல தான் பிரசன்டேஷன் நடக்கும்.
ஸோ அந்த இடத்துல இப்போ டாஸ் ஒன்று நடக்க போகுது. அடுத்த மேட்சுக்கான டாஸ். அதோடு சேர்ந்து பிளேயர்ஸ் எல்லாரும் அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்து ஸ்கோரர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா நேம்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிடலாம். அப்போ தான் உங்கள் பேரெல்லாம் தெரியும் அந்த ஆப்பில். ஸோ நீங்கள் ஸ்கோரிங் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிரிக் ஹீரோஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் ஸ்கோர்ஸ் இருக்கும், பார்க்கலாம், உங்கள் பேர் இருக்கும். அண்ட் இப்போ ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் வெரி குட், நல்லா இருக்கு ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ். அதோட எக்ஸ்டென்ஷன் தான் ஒரு டீம் கேப்டன் YCC டீம் கேப்டன், KKM டீம் கேப்டன். டாஸ் டைம். அடுத்த நடக்க இருக்கும் போட்டியானது YCC திருக்கழுக்குன்றம் வர்சஸ் KKM ஃபியூரியஸ் கொக்கிலமேடு. ஸோ ரூல்ஸ் எல்லாம் தெரியும்ல உங்களுக்கு. 5 ஓவர் மேட்ச்சு, ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே அண்ட் லாஸ்ட் ஓவர் பவர் பிளே. பவர் பிளேயில் 2 ஃபீல்டர் தான் அவுட் சைட் த சர்க்கிள் அண்ட் பேட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுற பேட்டில் தான் விளையாடணும். 1 ஓவர் 1 bowler 1 ஓவர் தான் போடணும். எனி டவுட்ஸ் இல்லை. டாஸ் போட போகிறோம். யார் கேட்க போகிறது கேட்குறீங்களா? ஹெட்ஸு, இது டெய்ல்ஸ். Tails. Toss won by KKM Furious கொக்கிலமேடு. bowling fast என்று சொல்லியிருக்காங்க. டாஸ் ஜெயிச்ச கொக்கிலமேடு அணியினருக்கு நம்ம டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவம் படம் பொறிக்கப்பட்ட சில்வர் காயின் பரிசாக வழங்கப்படுகிறது. கொக்கிலமேடு டாஸ் 1 and bowling fast. ஸோ இங்கே ஒரு விக்கெட்டுங்க. கீப்பர் கேட்ச் முறையில் கோகுல் அவுட் ஆகுறாரு. பரவாயில்ல தம்பி, பார்த்துக்கலாம் விட. பரத் சாரி லேட் ஆயிடுச்சு. ஒரு ஒன்றும் முக்கியமான பிரச்சனையே இல்லை. அபிஷியல் ஒர்க்காக ஃபோன் கால் பேசிட்டு இருந்தேன். நோ ப்ராப்ளம். இங்கேயும் என்னோட பணியை செய்யணும், பஞ்சாயத்துலையும் என்னோட பணியை செய்யணும். கண்டிப்பா அண்ணன் ரொம்ப பிஸின்னு தெரியுமே. ஸோ என்ன ஸ்டேட்டஸ் போயிட்டு இருக்குது? எஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் போயிட்டு இருக்கு. யார் யார்? SKK ஃப்ரெண்ட்ஸ் ஜூனியர் ஃபர்ஸ்ட் டீம். ஸோ அப்போ இன்னொரு டீம் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அண்ட் ஜூனியர் இல்லாமல் சீனியரும் இருக்கு. இப்போ ஆடிட்டு இருக்கிறது ஜூனியர் ஃபர்ஸ்ட் டீம். சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. த ஸ்குவாட் அப்படின்னு மாமல்லபுரத்துலேருந்து ஒரு டீம் 83 ரன் அடிச்சாங்க. 2 விக்கெட் இழப்பிருக்கு. இவங்க அதை சேஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபைனல் ஓவர் போயிட்டு இருக்கு. இன்னும் 5 பந்துகள் உள்ள நிலையில் 66 ரன் அடிக்கணும். அடேங்கப்பா, 66 ரன் அடிக்கணும். ஆமாம், 5 விக்கெட் ஆல்ரெடி அவுட்டு. ஸோ ஒரு லெஃப்ட் ஹேண்டர் உள்ள வந்திருக்காரு. SKK ஃப்ரெண்ட்ஸ் ஜூனியர் ஃபர்ஸ்ட் டீமுக்காக ஆடுறது கவின். ஸோ இன்றைய தினத்துக்கான 4வது மேட்சுக்கான டேஸ்ட் போட்டிருக்காங்க. YCC திருக்கழுக்குன்றம் KKM ஃபுரியஸ் கொக்கிலமேடு. இந்த 2 டீமுக்கான டாஸ் போட்டிருக்காங்க. இதில் கொக்கிலமேடு டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்திருக்காங்க. பரத், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுக்கிறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டீம் வந்து பேட்டிங் தான் எடுத்தாங்க. பட் இதுக்கான ரீசன் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாமே எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆமா இல்லையா? ஸோ ஏன் தெரியல. நம்ம கேப்டன்ஸ் கிட்ட பிரசன்டேஷன்ல கேளுங்க. இந்த மேட்ச் முடிச்சிட்டு வருவாங்க. மேபி நிச்சயமா பதில் இருக்கலாம். ப்ரீவியஸா விளையாடின டீம் எல்லாம் சேசிங்காக அப்படி நினைச்சுக்கிறாங்களா எப்படின்னு தெரியல. ஆமா இருக்கலாம். ஆனா பேசிட்டு இருக்கும்போது இங்க ஒரு விக்கெட், மறுபடியும் கீப்பர் கேட்ச், மறுபடியும் ஒரு கீப்பர். ஆமா, அவுட் சைடு எட்ஜ்ல மணி. திருப்பூர் அணியினர் உங்க டீம் பிளேயர்ஸ், சாரி திருக்கழுக்குன்றம், உங்களோட ஆதார் கார்டை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போங்க. யார் யாரெல்லாம் பிளேயிங் 11 ஷீட் இன்னும் வரல. திருக்கழுக்குன்றம் YCC பிளேயிங் 11 ஷீட் எடுத்துட்டு வந்து கொடுங்க. இங்க இடம் இல்லையா? இங்க இடம் இல்லையான்னு கேக்குறேன். நான் கேக்குறேன், இங்க இடம் இல்லையா? ரெட் கலர் டீ-ஷர்ட் போட்டு வர சொல்லுங்க. ரெட் கலர் டீ-ஷர்ட் போட்டுக்கால. ஓகே, இங்க என்னமோ ஆயிருக்கு. நம்ம ரீப்ளேல பாக்குறோம் என்ன ஆயிருக்குன்னு. ஏன்னா நம்ம கிட்ட ரீப்ளேலாம் இருக்கு. லைவ் ஸ்ட்ரீமிங்ல பாத்தீங்கன்னா தம்பி ஏதோ ட்ரை பண்றாப்ல. பட் ஓகே,
பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, அவுட்டு. போல்ட் ஆயிருக்காங்க. அண்ட் மணி அவரோட 3வது விக்கெட் எடுக்கிறாரு. 2 கீப்பர் கேட்ச், ஒரு போல்டு. அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம் ஓடுங்கப்பா. ரன்னிங். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ கடைசி பந்து 2வது இன்னிங்ஸில். ஸோ மணி 4வது விக்கெட் எடுக்க பார்ப்பாரு கண்டிப்பா. ஸ்டெம்புக்கு போடுறாரா இல்லை கீப்பருக்கு போடுறாரா? ஸ்லிப் எதுவும் இல்லை, அப்போ ஸ்டெம்புக்கு தான் போட போறாரு. ஐயோ, மேல போயிருக்கு ஃபீல்டர். அங்கத்து ஃபீல்டர் தான் உள்ள கூட்டு வந்துட்டாங்க. இன்னொரு ஃபீல்டர் வராரு. ஐயோ, வேற மாதிரி கேட்சுங்க, ரன்னிங் கேட்ச். மணியோட 4வது விக்கெட் இந்த ஓவர்ல. சோ 5 ஓவர் முடிஞ்சிருச்சு. இங்க என்ன ஆயிருக்குன்னா தி ஸ்குவாட் மாமல்லபுரம் வின் பண்ணிருக்காங்க. ரொம்ப 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 கம்ஃபர்டபுளா 66 ரன்ல வின் பண்ணிருக்காங்க. சோ தி ஸ்குவாட் மாமல்லபுரம். அப்படியே டைரக்டா பிரசன்டேஷன் ஏரியாக்கு போயிடுங்க டீமோட. மிஸ்டர் சங்கு உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மியூசிக். தி ஸ்குவாட் மாமல்லபுரம் அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களை பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். வெற்றி பெற்ற தி ஸ்குவாட் மாமல்லபுரம் அணியினருக்கு வாழ்த்துக்கள். இன்று நடைபெற்ற 3வது ஆட்டத்தில் தி ஸ்குவாட் மகாபலிபுரம் எஸ்கேகே ஃப்ரெண்ட்ஸ் ஜூனியர் ஃபர்ஸ்ட் டீம் சூலேரிக்காட்டுக்குப்பம். இதில் சூலேரிக்காட்டுக்குப்பம் டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணியிருந்தாங்க. மாமல்லபுரம் 83 ஸ்கோர் பண்ணியிருந்துச்சு, 84 அடித்தா என்று சூலேரிக்காட்டுக்குப்பம் இறங்கியது. இறுதியாக தி ஸ்குவாட் மகாபலிபுரம் வெற்றி பெற்றிருக்கின்றது. மகாபலிபுரம் அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த அணியின் வெற்றிக்கு உதவிய மணி 4 விக்கெட் அண்ட் மேட் இன் ஓவர். அவருக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் விருது வழங்கப்படுகிறது. மேன் ஆஃப் தி மேட்ச் அது மணி மட்டுமில்லாது சிறப்பு பரிசாக மரக்கன்று கொண்டு வாங்கப்பா. டி-ஷர்ட் ஹேட்ரிக் விக்கெட் மேட் இன் ஹாட்ரிக் விக்கெட் மற்றும் மெய்டன் ஓவர் வீசியதால அவருக்கு ஒரு சிறப்பு பரிசு காத்து கொண்டிருக்கின்றது. ஒரு பிராண்டட் டி-ஷர்ட் வழங்கப்பட உள்ளது. டபுள் எக்ஸலா? உங்களுக்கு டபுள் எக்ஸல் தான் வேணுமா? எக்ஸல். அடிடாஸ் கம்பெனிக்கு நாங்கள் விளம்பரம் கொடுக்குறோம் பாருங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி அடிடாஸ் விளம்பரம் எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணலாம்.
ரொம்ப ஒரு உலகம் தரம் வாய்ந்த நிறுவனம் அடிடாஸ். அதோடைய நீங்க கேப்டன் நீங்க தானா? செடி கொடுத்துடலாம். கேப்டன் வாழ்த்துக்கள். முதல்ல சொல்லுங்க, நீங்க அங்க இருந்து இங்க விளையாட வர்றதுக்கு முன்னாடியே பேட்டிங் எடுத்தா இவ்வளவு ஸ்கோர் அடிப்போம் அப்படின்ற உங்களுக்குள்ள ஒரு டிசைட் இருந்திருக்கும். அது என்னவா ஸ்கோரா இருக்கும்? பர் ஓவருக்கு 10 ரன் ஆடுறது தான் பிளானாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 78 அடிக்கிறது தான் பிளான் இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க பேட்டிங் எங்களுக்கு கொடுத்தாங்க டாஸ் வின் பண்ணி. பட் பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா டெஸ்ட் பண்ணிட்டோம். எப்படி கேட்டுருங்க எல்லாம் ஓகே. ஸோ டாஸ் வின் பண்ணியிருந்தாலும் நீங்கள் தான் பேட்டிங் எடுத்துருந்துருப்பீங்க. கண்டிப்பாக பேட்டிங் தான் எடுத்திருப்போம். ஸோ உங்கள் டீமை பற்றி ஒரு ஸ்பெஷலான விஷயம் சொன்னால் என்ன சொல்லுவீங்க? இல்லை எல்லாருமே கொஞ்சம் ஏஜ் தான். பட் ஆனால் இன்னும் கிரிக்கெட் விளையாட்டுருக்காங்க. சின்ன பசங்க மிக்ஸ்டான காம்போ தான் இது. நல்லா விளையாடுற பசங்க எல்லாருமே சின்ன சின்ன பசங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க. நல்லா விளையாடுற டீமு. நிறைய போலர்ஸ், டேலண்டட் போலர்ஸும் இருக்காங்க. ஸோ நல்ல டீம் இது. உங்கள் டீமில் மொத்தம் எத்தனை பேர் மேரேஜ் ஆனவங்க, மேரேஜ் ஆகாதவங்க எத்தனை பேர்? இல்லை மொத்தமே ஒரு 3 பேருக்கு ஆயிருக்கு நினைக்கிறேன். அவ்வளோதான். 3 பேருக்கு தான் மேரேஜ் ஆயிருக்கா? என்னங்க 3 பேர் தான் மேரேஜ் ஆகும்? பார்க்குறது எல்லாருமே மேரேஜ் ஆன மாதிரி தான் இருக்கிறாங்க. ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க. ஏன்னா இப்போலாம் ரொம்ப எங்காவே ஏன்னா பொறுப்பு நிறைய கொடுத்துணும், வீட்டுங்களில் பொறுப்பு கொடுத்துடணும். ஏன்னா சமுதாயம் சீர்கெட்டு போகுதுன்றதுனால இளைஞர்கள் சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி அவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் 3 பேருக்கு தான் மேரேஜ் ஆகிருக்குன்னு சீக்கிரம் அடுத்த வருஷம் மேரேஜ் பண்ணிவிட்டு உங்கள் ஒட்டுமொத்த ஃபேமிலியோடு வந்து மேட்சை பாருங்கள். முக்கியமாக உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து உங்களோட வளர்ச்சி பாதையில் முன்னெடுத்து சொல்லணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த மேட்ச்சில் நீங்கள் வெற்றி பெறணும்னு. வெற்றி பெற்ற ஸ்குவாட் மகாபலிபுரம் அணியிற்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 3வது போட்டி நடைபெற்றது. அதில் ஸ்குவாட் மகாபலிபுரம் வெற்றியை பெற்றிருக்கின்றது. பிரதா செடி வைங்க. அது என்ன செடிப்பா கொடுத்துருக்கீங்க? அண்ணங்க கொய்யா. ஓகே, ஒரு வருஷத்தில் அது வளர்ந்துடும். ஒரு வருஷம் கூட தேவையில்லை, அதுக்கு முன்னாடியே வளர்ந்துடும். இப்போ இந்த மரக்கன்று கொடுக்கறது ஒரு பேஷனாக எடுத்திருக்கோம். அது ரீசன் என்னென்னா நமக்கு மழை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக வேண்டி மரக்கன்று வைக்கிறோம். நிறைய திருமண நிகழ்ச்சியெல்லாம் இப்போ மரக்கன்று தான் கொடுத்துட்டு இருக்காங்க. தடவையாக இந்த டோர்னமெண்ட்டில் இந்த மரக்கன்று கொடுக்குற விஷயத்தை இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இது ஒரு பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம். இந்த ஒரு ஸ்கீமை, இந்த திட்டத்தை கொண்டு வந்த திரு ஜே சுந்தர் அவர்களுக்கு இந்த இளைஞர்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு வளமான திருப்பூர் ஒன்றியத்தை உருவாக்க வேண்டும். திருப்பூர் ஒன்றியத்தில் மட்டும் மழை நிறைய பெய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். இந்த மரக்கன்று அதுக்கான ஒரு இம்பாக்டை உருவாக்கும்னு நினைக்கிறேன். இன்றைய தினத்துக்கான 4வது போட்டி இன்னும் சற்று நேரத்தில் துவங்கப்பட உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். KKM ஃபியூரியஸ் கொக்கிலிமேடு வெர்சஸ் YCC திருக்கல்குன்றம் 4வது போட்டியை விளையாட இருக்கின்றது. இதில் கொக்கிலிமேடு டாஸை வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு மிக கோலாகலமாக விளையாட்டு போட்டிகள் மே 4ஆம் தேதி துவங்கப்பட்டு அமைச்சர் துவக்கி வைத்திருந்தார். ஸோ மிக சிறப்பாக 3 நாட்களை கடந்து 4வது நாளில் நின்று கொண்டிருக்கின்றோம். 4வது நாளில் 4வது ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் துவங்கப்பட உள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆட இருக்கும் அணியினர் YCC திருக்கல்குன்றம் vs KKM ஃபியூரியஸ் கொக்கிலமேடு. KKM ஃபியூரியஸ் கொக்கிலமேடு டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங்கை தேர்வு செஞ்சிருக்காங்க. ஃபீல்டர்ஸ் ரெடியா உள்ள போறாங்க.